துணை முதல்வர் பதவி கேட்ட ராகவா லாரன்ஸ் அதற்கு தளபதி சொன்ன மாஸ் ரிப்ளை நொடிக்கு நொடி தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். ராகவா லாரன்ஸ் திருச்சி கிழக்கு தொகுதியில் அவர் வேட்பாளராக நிற்க போகிறாரு, டிவிகே சார்பாக வந்து நிற்க போகிறாரு, கன்ஃபார்மாக ஜெயிச்சிருவார் அப்படிங்கிற விஷயங்கள் பேச்சுக்கள் எல்லாமே வந்து சமீபத்தில் வந்து அடிபட்டுச்சு. அதுக்கப்புறம் ராகவா லாரன்ஸு நான் அரசியலுக்கு வந்து வரலாமா, எனக்கு அரசியலே வந்து தெரியாது, அதுக்கு நான் தகுதியானவனா, வந்தால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா வைப்பீங்களா அப்படின்னு அவர் கருத்து கணிப்பு எல்லாமே வந்து பார்த்தோன்னா வந்து கேட்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவர் யாராருக்கு என்னென்ன உதவியெல்லாம் வந்து செய்கிறேன் வைக்கிறேன் அப்படின்னு அந்த நலத்திட்டங்கள் அது இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா எடுத்து இது பண்ணி அவருடைய வீடியோஸ் எல்லாமே வந்து ட்ரெண்ட் ஆச்சு. அதில் சில ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் வந்து வரும்போது அமைச்சர் அப்படிங்கிறது மாதிரியான வந்து விஷயங்கள்லாம் அதில் வந்து தென்பட்டுச்சுங்க. இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ பல பேர் இப்போ ஏடிஎம்கே ஃபுல்லாக வந்து டிவிகே காலி பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏடிஎம்கேவில் இருக்கக்கூடிய பல பேர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிவிகேக்குள்ளே வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட மட்டும் இல்லாமல் திமுகவோட ரொம்ப நெருக்கமாக வந்திருந்த வைகோ அவர்கள், அவர் பழம்பெரும் அரசியல்வாதி அப்படின்னே வந்து சொல்லலாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளுக்குள்ளே வந்திருக்காருங்க. இது எல்லாமே வந்து வெளியில் வந்து காட்டி காட்டினாலும் உள்ளுக்குள்ளே கதிகலங்கி போய் வந்திருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா இப்போ இந்த மேகதாது அணை விவகாரத்தில் இப்போ எல்லா கட்சியும் வந்து பார்த்தோன்னா ஒரே நிலைப்பாட்டில் வந்திருக்கு. தளபதி விஜய் இன்னைக்கு சட்டசபையில் வந்து பார்த்தோன்னா வந்து பேசும்போது ஒரு மனதாக தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டது. அந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து பார்த்துருந்தீங்க. அதே மாதிரி வைகோ வந்து சொல்லும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் தளபதி விஜய் எப்படி வந்து பார்க்குறீங்க அப்படின்னோடனே, ரொம்ப அடக்கமான மனுஷன், டிரான்ஸ்பரண்ட்டாக வந்திருக்காரு, ஒபாமாவோட வந்து ஒருபடி மேலே அப்படின்னாரு. எல்லாருக்குமே இது வந்து ஷாக்கிங்காக இருக்கும். ஏன் அவர் ஒபாமாவோட ஒருபடி மேலேன்னு வந்து சொன்னார்னா, இந்த பதவி பிரமாணத்தப்ப வந்து ஒபாமா வந்து என்ன பண்ணார்னா, பார்க்காமலே வந்து அதை ரீட் பண்ணாராம். ஆனால் ரீட் பண்ணும்போது அதில் 2 வரியை விட்டுட்டேன்னு சொல்லி அடுத்த நாள் அந்த பதவி பிரமாணம் வந்து செல்லாதுன்னு மறுபடியும் வந்து அதை வந்து பார்த்து ரீட் பண்ணி தான் அவர் பதவி பிரமாணம் வந்து ஏற்றுக்கிட்டார். ஆனால் தளபதி விஜய் வந்து அப்படி இல்லை. பாகுபலி படத்தில் பிரபாஸ் வந்து சொல்கிற மாதிரி பாகுபலி ஆகிய நான் அப்படின்னு அந்த மனுஷன் வந்து ஜோசப் விஜய் எனும் நான் வந்து சொல்லும்போது ஒட்டுமொத்த வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடே அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக மட்டும்தான் வந்து காத்துக்கிட்டு இருந்தது. எவ்வளவு தூரம் வந்து பார்த்தோன்னா இருந்துச்சுன்னு தெரியும். இது அவருடைய தன்னம்பிக்கையை வந்து காட்டுதுன்னு வைகோ முதற்கொண்டு எல்லாருமே வந்து புகழாரம் வந்து சூடியிருந்தாங்க. அதே மாதிரி தளபதி விஜய் எந்தெந்த வாயெல்லாம் விமர்சனம் செஞ்சதோ அந்த வாயை இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா கொண்டாட ஆரம்பிச்சது. டிஎம்கே ஒரு டயத்தில் வந்து விஜய்ங்கிற பேரவே வந்து பார்த்தோன்னா வந்து சொல்லாமல் இருந்ததுங்க. ஆனால் இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர்னு அவங்க வாயிலிருந்தே வந்து சொல்ல வைக்கக்கூடிய நிலைமைக்கு இவங்க வந்து வந்துட்டாங்க. ஆனால் நிறைய பேருங்க வந்து வர்றது என்ன ஒன்றுனா, பதவிக்காக ஆசைப்பட்டு அதை டார்கெட் பண்ணி தான் வந்து வர்றாங்க. மக்களுக்கு இது வந்து பார்த்தோன்னா கரெக்டாக தெரியுது. ஏன்னா மக்கள் டிஎம்கேவும் பிடிக்கல, ஏடிஎம்கேவும் பிடிக்கலங்கிற ஒரே காரணத்தினால தான் ஒரு மாற்று அரசியல் வேணும்னு டிவிகே ஓட்டு போட்டது. இப்போ இவங்க எல்லாருமே வந்து மறுபடியும் இதுக்குள்ளே வந்து சேர்ந்தோடனே இது வந்து தூய சக்தியாக வந்து மாறிடுமா அப்படின்னு வந்து கேட்டால் அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. அதோட மட்டும் இல்லாமல் பதவி சுகத்திலையும் பதவி ஆசையிலையும் இருந்து பழக்கப்பட்டவங்க அது இல்லாமல் வந்து இருக்க முடியல. அது கிட்டத்தட்ட ஒரு மனநோய் மாதிரி வந்து ஆயிடுச்சு. அதனால தான் எல்லாருமே கொத்து கொத்தா வந்து உள்ளுக்குள்ளே வந்து இப்போ பதவி வாங்கணுங்கிறதுக்காக இது பண்ணுறது. அதில் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இப்போ ரீசெண்டாக ராகவா லாரன்ஸ் வந்து பேசின பேச்சு வந்து சர்ச்சையாச்சு. அதாவது ஒரு தெரு நாய்க்கு கூட என்ன வேணுங்கிறத தெரிஞ்சு தான் வந்து இது பண்ணும். ஒரு நாய் வந்து பிரியாணி தான் வந்து சாப்பிடும், ஒரு நாய் பிஸ்கட் சாப்பிடும். அந்த தெரு நாய்க்கு என்ன வந்து பிடிக்கும், என்ன வேணுங்கிறது தெரிஞ்சு தான் வந்து இது பண்ணணும்னு அவர் வந்து வாய் விட்டார். அதுக்கு யாரை பாத்திரா நீ நாய்ங்கிற ரேஞ்சுக்கு வந்து நம்ம ஆட்கள் வச்சு ஏற்று கிளியிலின்னு வந்து பார்த்தா கிழிச்சு வந்து தொங்க விட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இப்போ ராகவா லாரன்ஸ் வந்து நம்ம தளபதி விஜய்கிட்ட துணை முதலமைச்சர் வந்து பதவி வந்து வேணும், எனக்கும் மிகப்பெரிய ஒரு மக்கள் செல்வாக்கு வந்திருக்கு, நான் நல்லபடியாக சேவை செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு வந்து கேட்டப்ப தளபதி விஜய் ரொம்ப தெளிவாக வந்து சொல்லிட்டாரு, இங்கே துணை முதலமைச்சருங்கிற ஒரு பதவி ஆப்ஷனே வந்து பார்த்தோன்னா கிடையாது, ஒரே சென்ட்ரு அது நான் மட்டும்தான். துணை முதலமைச்சர்னு டிஎம்கேவில் வந்து உருவாக்குனதுக்கு வந்து காரணம் அவங்க பிள்ளையை வந்து பார்த்தேன்னா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக இது. பட் நான் அப்படி இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சியில் வந்து ஒரு தொண்டனாக இருக்கிறவங்க கூட நாளைக்கு வந்து முதலமைச்சர் ஆகலாம். ஆனால் அதுக்குன்னு வந்து ஒரு மிகப்பெரிய வந்து உழைப்பு இருக்குது. மக்களுக்குன்னு வந்து சேவை செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயம் தான் அவங்கள அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகும். அதனால துணை முதலமைச்சர் பதவிங்கிறது வந்து அப்படி ஒரு கான்செப்டே வந்து பார்த்தோன்னா வந்து கிடையாது. முதல்ல பதவிக்காக வராதிங்க, மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற எண்ணத்தோட வாங்க, எல்லாமே வந்து தானாக நடக்கும் அப்படின்னு நம்ம தளபதி ரொம்ப மாஸ் ரிப்ளை வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவர் துணை முதலமைச்சர்னு கேட்டோன்னே கட்சிக்குள்ளே வந்து இருக்கிறவங்களே எல்லாருமே ஒரு மாதிரி வந்து அப்செட் ஆகி தளபதி என்ன சொல்ல போகிறாரோ அப்படிங்கிறது மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது தளபதி அதை ரொம்ப நிதானமாக மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அதுக்காக நம்ம தளபதிக்கு எல்லாருமே இப்போ வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்து வர்றாங்க. இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களையும் மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.